Praise the Lord. மீண்டும் இந்த அல்பா கிரேஸ் மிஷன் டெலிகாஸ்ட் மூலம் நாம் யாவரும் சந்திக்க கொடுத்த தேவ கிருபைக்காக நன்றிகளை நாம் செலுத்துவோம். நம்முடைய இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தவர். அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமான இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:8 அங்கே வாசிக்கிறோம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிழாவும் பற்றுகிறார். அந்த அல்பா ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதும் பாடலை கேட்கும் பொழுதும் வெளிப்படுவதாக. இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை சந்திக்க போகிறோம். சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும். 7 விதமான நம்முடைய வாழ்வில் வரும் சோர்வுகளிலே எப்படி நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சிந்திக்க போகிறோம். இப்பொழுதும் ஒரு பாடலுக்கு பின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து. கிருபைகளால் என்னை கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. நடப்போம் கிருபையிலே, வாழ்வில் நிலைத்த கிருபையிலே. கிருபையிலே, வாழ்வில் நிலைத்த கிருபையிலே. தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே. கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே. அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே. கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக தயவுக்காக நன்றி. கிருபை காத்து கிருபை பெருமை கொடுத்த தேவ கிருபை. நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட. எல்லாரும் சொல்ல சொல்லு. நிலைகள் மாறினாலும் காத்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபை, கிருபை லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு டீச்சிங்கை அங்கே கொடுக்கிறார். ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு நியாயாதிபதியிடத்தில் ஒரு விதவை போய் அவனிடத்தில் சோர்ந்து போகாமல் போய் அவனிடத்தில் பேசி ஒரு நியாயத்தை பெற்றாள். அப்படி என்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்தப்படி தேவன் நம்மை தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆம், முதலாவது நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டிய காரியம் ஜபம்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபத்தை பற்றி அதிகமாக போதித்திருக்கிறார். இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஜபித்து காண்பித்தார், ஜபிக்க வைத்து காண்பித்தார், ஜபத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்ப இயேசு ஒருவர் தான் ஜபத்துக்கு மாதிரி. ஆகவே இயேசுதான் சொல்லுகிறார்,
ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சில நேரத்தில் பல நாட்கள் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதில் வராதது போல் இருக்கும். ஜெபத்தை கர்த்தர் கேட்டது போல் நமக்கு தெரியாது. நாம் எப்பொழுதுமே பதில் எஸ் என்றதுதான் கேட்க விரும்புவோம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் எஸ் என்றாலும், வெயிட் என்றாலும், டிலே என்றாலும், வேண்டாம் என்றாலும் எல்லாமே பதில் தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் ஜெபிக்கிறவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், பல நாட்கள் நீங்கள் பண்ணின ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். பல மாதங்கள், பல வருடங்கள் ஒருவேளை சில காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். ஆம், ஆண்டவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்வார். அதனால கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரங்களிலே மிகப்பெரிய வரம் ஜெப வரம் தான். இந்த வரம் ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒளிவொளிகளுக்கு இருந்தால் பொக்கிஷம். ஜெபத்தினால் தேசங்களை அசைத்தார்கள், ஜெபத்தினால் ராஜ்யங்களை அசைத்தார்கள், ஜெபத்தினாலே ராஜாக்களை ஏற்படுத்தினார்கள், ராஜாக்களை தள்ளினார்கள், ஜெபத்தினாலே அற்புதங்களை செய்தார்கள், ஜெபத்தினாலே சத்துருவின் வாயை கட்டினார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். ஆகவே இந்த ஜெபம் தான் கர்த்தருடைய வல்லமை கொண்டு வருகிறது. ஆகவே முதலாவது லூக்கா 18:1 நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டிய முதல் காரியம் ஜெபம் தான். ஜெபத்திற்கு எல்லாரும் உற்சாகப்படுத்த மாட்டார்கள், ஜெபத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஜெபத்திற்கு எல்லாரும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டார்கள், ஒத்துழைக்க மாட்டார்கள். ஆனாலும் நாம் விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அதிகாலை ஜெபம், கூடி ஜெபம், விசுவாசிகளாக கூடி ஜெபம், ஊழியர்களோடு இணைந்து ஜெபம், இப்படி பல விதங்களில் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி போராடி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போய்விடாதே, விட்டு விடாத விசுவாசத்தை, தளர்ந்து போயிடாத. இவ்வளவு நாள் நான் ஜெபித்து ஒன்று நடக்கலேன்னு சொல்லி ஒரு நாள் சோர்ந்து போய்விட வேண்டாம். இந்த உலகத்தில் தேவன் கிரியை செய்கிற ஒரே வழி ஜெபம் தான். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கிரியை காண்பிக்கிறார், ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற மக்கள், ஜெபிக்கிற ஊழியர்கள் தான் அதிசயத்தை காண்பார்கள். ஜெபிக்கிறவர்களை கண்டுதான் சத்துரு நடுங்குகிறான். ஜெபிக்கிற முழங்கால்களை பார்த்து சாத்தான் பயப்படுகிறான். Oh, the devil fears the knees of the saints. நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது, நம்முடைய தலையை தாழ்த்தும் போது, தேவனை நோக்கி நம்முடைய இருதயம் பார்க்கும் போது சத்துரு நடுங்குவான். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்கனவே ஜெபம் செய்து சோர்ந்து போனால் மீண்டும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஒரு ஜெபாக்கினி உங்கள் மேல் இறங்கும். இரண்டாவதாக நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டிய காரியம், கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம நன்மை செய்கிற காரியம் கர்த்தர் சொல்ல. ஆகவேதான் கலாத்தியர் 6:9 பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தடர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். Do not be weary in well doing என்றிருக்கிறது. Let us not be weary in well doing. In due season we shall reap. Faint not அப்படின்னு இருக்குது. சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஆகவே we should not faint in prayer. We should not faint in doing good things. நன்மைகளை செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாது. நாம தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஆம், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எவ்வளவு பேசினார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை இப்படியெல்லாமோ செய்தார்கள். ஆனால் அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தார், சுகமாக்கி கொண்டே இருந்தார், யாருக்காவது அற்புதம் செய்து கொண்டே இருந்தார், யாரையாவது உயர்த்தி கொண்டே இருந்தார், யாரையாவது பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். தம்மை நோக்கி வந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். ஆம், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நன்மை செய்கிற அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருப்பார். இது ஒரு கிருபை, அது ஒரு வரம்.
எல்லாராலும் கொடுக்க முடியாது, எல்லாராலும் நன்மை செய்ய முடியாது. நான் இந்த 40 ஆண்டு கால ஊழியங்களிலே கண்டுபிடித்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 100 விசுவாசிகள் இருந்தால் 10 பேர் தான் அதில் கொடுக்கிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைப்பதில்லை. ஊழியர்களும் அப்படிதான், 1000 ஊழியர்கள் இருந்தால் ஒரு 50 பேர் தான் கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படிதான் இருக்குது. அப்ப இந்த கொடுப்பது என்பது வரம். கொடுக்கிறவர்களை யாரும் நிறுத்த முடியாது. கொடுக்கிறவர்கள் பிரதிபலன் பார்க்க மாட்டார்கள். நன்மை செய்கிறவர்கள் ஆலயத்தை கட்டி கொடுப்பார்கள், ஊழியர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள், ஏழை குடும்பத்தை தாங்குவார்கள், படிக்க வேண்டிய சில பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள், யாருக்காவது வாகனங்களை வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது நன்மை செய்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஒருவேளை இதுவரைக்கும் தேவனுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஏதாவது செய்து கொண்டிருந்து என்ன செஞ்சோம், ஒண்ணும் இல்லையே, நம்ம தானே கீழே போறோம், தர்த்தரமா இருக்கோம்னு சொல்லி சோர்ந்து போனால் கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். In due season you will reap the blessings of God. Faint not. ஆகவே இரண்டாவது, நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. மூன்றாவது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வில் உபத்திரவங்கள் வரும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் மனிதன், மாம்சமான மனிதன், மண்ணான மனிதன், அவனுக்கு பாடுகள் உண்டு. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, உபத்திரவங்களில் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசிகள், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்களுக்கு கொஞ்சம் அதிகமான உபத்திரங்கள் தான் இருக்கும் மற்றவர்களை விட. ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்வில் ஒரு நாளும் உபத்திரவங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. ஆசீர்வாதம் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ அது போல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் பவுல் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உபத்திரவங்கள் மகிமையை கொண்டு வரும். உபத்திரவங்களை நாம் சகித்து, யோபு பாருங்கள், உபத்திரத்தை சகித்த பொழுது அவன் பொறுமையாய் சகித்தான். நான் சொல்லுகிறான், யோபு பக்தன், நான் உத்தமன் என்று விளங்கின பொழுது சுத்த பொன்னாக மாறுவேன். கடைசியில பார்த்தா 42ஆம் அதிகாரத்துல அவன் உபத்திரம் முடிஞ்சு மேல வரும்போது தங்க காசுகளை கொண்டு கொடுத்தார்கள் என்றுதான். அவன் மட்டும் பொன்னா மாறல, பொன் தேடி வந்தது. ஆம், உபத்திரவப்படுகிறவர்களை மகிமையாய் மாற்றுவார். இன்றைக்கு கர்த்தர் யாரு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க நன்மை செய்த உபத்திரங்கள் வரலாம், ஜெபம் பண்ணி உபத்திரங்கள் வரலாம், ஆலயத்துக்கு சேர்ந்த உபத்திரங்கள் வரலாம், தேவனுக்காக உண்மையாக இருந்த உபத்திரங்கள் வரலாம், எந்த விதத்திலும் சத்துரு உபத்திரங்களை கொண்டு வரலாம். சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அதை தொடருங்கள். சீக்கிரத்தில் அது மகிமையாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் எந்த உபத்திரமும் மகிமையா தான் மாறும். அதுதான் நீங்க பாருங்க, ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னா சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள மகிமை இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும். அப்போ சஃபரிங் இஸ் நாட் சம்திங் பட் இட் இஸ் a glorious thing. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரங்களில் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக, உங்களை மகிமையாய் நான் மாற்றுவேன். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஊழியம் செய்கிறவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், 2 கொரிந்தியர் 4:1, இரக்கம் பெற்றிருப்பதினால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. Therefore, seeing we have this ministry as we have received mercy, we faint not. ஊழியக்காரங்க அதனாலதான் என்ன பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. சபையில கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவங்க, ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு பெண்கள் ஊழியமோ ஆண்கள் ஊழியமோ, ஒரு சின்ன ஊழியம், அல்லது உங்க வீட்டுல ஒரு சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருப்பீங்க, அல்லது ஊழியக்காருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம், ஒரு ஊழியத்தை செய்வோம். நம்ம அறிந்து கொள்ளணும், இந்த உலகத்துல வாழுகிற ஒரே வாழ்க்கை யாராவது ஒரு ஊழியக்காரனோடு இணைந்து ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கணும். அதனால ஊழியம் என்பது பல விதங்களில் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கிறதே ஊழியம்தான், ஒரு ஊழியக்காரனை தாங்கிக்கிட்டு இருக்கிறது ஊழியம்தான், ஊழியத்துக்கு உதவி செய்யறது ஊழியம். நீங்க வீட்டுல ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துறது ஒரு ஊழியம், ஒரு ஜெபக்குழு நடத்துறது ஒரு ஊழியம்.
ஆகவே இன்னைக்கு விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உலக வேலை செய்து கொண்டு எந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் தேவனுக்காக ஒரு சின்ன வேலை செய்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அதுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 Corinthians 4:1 வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனால் சோர்ந்து போவதில்லை. அப்போ ஊழியம் செய்யும் போது போராட்டங்கள் வரும், யாரும் நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, என்ன இவ பெரிய ஆளு பெரியவன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம ஊழியம் செய்யற மனிதருக்காக செய்யாமல் தேவனுக்காக செய்யணும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் எல்லாம் எப்படி ஊழியத்தை செய்தார், யாருக்காக செய்தார்? மனிதருக்காக இல்ல, தேவனுக்காக தான். நம்ம தேவனுக்கு நான் ஊழியம் செய்யும் போது நம்முடைய குடும்பத்தை கனப்படுத்துவார், நம்முடைய ஊழியத்தை கனப்படுத்துவார். தலைமுறையாக நம்முடைய குடும்பத்தை அவர் நினைவு பெறுவார். ஆகவே வேதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் தேவனுக்கு பலிபீடம் கட்டி சேவித்த போது அவர்கள் சந்ததிகளை கர்த்தர் கைவிடவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகாது இருப்போமாக. முதலாவது லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். 2வது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். கலாத்தியர் 6:9. 3வது எபேசியர் 3:13 உபத்திரவங்களில் சோர்ந்து போகாமல் இருங்கள். 4வது ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, டாக்டர் பட்டம் வாங்கி பிஷப் வாங்கி தான் ஊழியம் செய்ய அப்படிலாம் கிடையாது. அதனால ஸ்டேஜில் ஏறி மைக்க பிடிக்கணும், புல்பிட்ல நிக்கிறோம். நோ 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 நோ. தேவனுக்காக நீங்கள் போய் ஒரு ஆளுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லலாம், ஒரு ஆளை வேலைத்து கூட்டிட்டு போகலாம், ஒரு ஆளு குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு போய் ஜபிக்கலாம், ஒரு 5 பிள்ளைகளை வச்சு சண்டே ஸ்கூல் நடத்தலாம். என்ன செய்தோம் கர்த்தருக்கு செய்தாலும் அது தேவனுக்கு செய்கிற ஊழியம். ஆகவே ஆண்டோடைய ஊழியத்திற்காக ஜபித்தல், ஊழியர்களுக்காக ஜபித்தல், கொடுத்தல், சிறிய ஊழியங்களில் உதவியா இருத்தல், இதெல்லாமே ஊழியம்தான். இந்த ஊழியத்தை தேவன் கனப்படுத்துவார். இன்னைக்கு ஒருவேளை சபையில இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு ஊழியர்களோட இருந்துட்டு என்ன செஞ்சாலும் நமக்கு ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி சொந்து போனால் எதையாவது ஒரு ஊழியத்தை செய்து கொண்டவர்கள் விட்டு விடாதீர்கள். அது ஒரு கிருபை, அது ஒரு இரக்கம். எல்லாருக்கும் அதுவும் கிடைப்பதில்லை. ஆகவே இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஊழியங்களில் சோர்ந்து போகாமல் இருங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், கடிந்து கொள்ளுதலில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மை நடத்துகிறவர்கள் கடிந்து கொள்வார்கள், அல்லது தேவனே நம்மை கடிந்து கொள்வார். நம்மை சிலர் கடிந்து கொண்டு நம்மை நடத்துவார்கள். கரெக்ஷன்ஸ் வரும். அப்படி வரும்போது நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையுமே எஸ்ன்னு சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையும் சரின்னு சொல்ல மாட்டார். சில நேரங்களில் யார் மூலமாவது நம்மை கரெக்ட் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆகவே கடிந்து கொள்ளுதல் அப்படி வரும்போது வாசிக்கிறேன், எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இன்னைக்கெல்லாம் அப்ரிசியேட் பண்ற ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க, மெச்சிக்கொள்ளணும். எல்லா ஊழியக்காரல விசுவாசிகளை ரொம்ப என்ன செய்யணும், பாராட்டியே பேசிட்டு இருக்கணும். இந்த காலத்துல உள்ள ஊழியத்துல நான் இந்த 45 ஆண்டு காலம் பார்த்ததுல ஐஸ் வைக்கிற ஊழியக்காரங்க, ரொம்ப அப்படியே பேசுற ஊழியக்காரங்களை பிடிக்கும். ஆனா கடிந்து கொள்கிற ஊழியக்காரங்க, கண்டித்து நடத்துற ஊழியக்காரங்களை பிடிக்காது. ஆனா வேதம் எல்லாரையும் ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லல, அதுக்காக எல்லாரையும் நம்ம சண்டை போடணும், கோபப்படணும் அப்படி இல்லை. கடிந்து கொள்ளப்படுதல் என்பது ஆண்டோடைய நாமத்தினாலே, வசனத்தின் மூலம், தேவனுடைய நாமத்தினாலே நம்மை நடத்துகிற ஊழியர்களோ, நமக்கு மேல இருக்கிறவர்களோ, அல்லது தேவனோ அல்லது அவருடைய வார்த்தையின் மூலமோ நம்மை கடிந்து கொள்வார். ஆகவே இயேசு எல்லாம் பாருங்க, பேதுரு ஒரு நாள் கூட இருக்கும்போது அப்பால இப்போ சாத்தானே அப்படின்ட்டார், அவனை கடிந்து கொண்டார். அப்போ சீசர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அநேக முறை அவர்களை பார்த்து கடிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. எப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், எபிரேயர் 12:5 சொல்லுகிறது, சிட்சைகளை அற்பமாய் எண்ணாதே, தேவனால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, தேவ மனிதர்களால் வார்த்தையின் மூலம் கடிந்து கொள்ளப்படும் பொழுது அது அற்பமாய் எண்ணிவிடாதே, சோர்ந்து போகாதே. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 24:10. ஆபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சில ஆபத்துகள் வரும், திடீரென்று சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆபத்துகள்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திடீர்னு முன்னால செங்கடல் வந்து விட்டது. ஆம், இப்படி சில ஆபத்துகள் வர மாதிரி இருக்கும். ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் நம்ம விலக்கி பாதுகாப்பார். வீட்டுல திடீர்னு ஒரு சின்ன பலவீனம் வந்து விடலாம், பிள்ளைகள் திடீர்னு கீழே விழுந்துடலாம், ஒரு சின்ன காரியம் ஆயிடலாம், உடனே பயந்து போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஆபத்து காலங்கள், ஆபத்து நேரங்கள் எல்லாம் வரும்போது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அப்படின்னு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ட்ரபிள்ல தான் அதிகமா நம்ம கூட இருப்பார். தாவீதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஆபத்துகள், சவுல் கொள்ள நினைக்கிறான், எல்லா கொள்ள நினைக்கிறான், ஆனா கர்த்தர் கூடவே இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் ஆபத்துக்கள் சில காரியங்கள் வரும் பொழுது நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போக விடக்கூடாது. அடுத்தபடியாக ரோமர் 2:7 நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இன்னைக்கு உலகத்துல ஒரு டெண்டன்சி சொல்லுவாங்க, அவன் பயங்கரமா துன்மார்க்கமா செய்யறான், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வேதத்துக்கு புறம்பானது. வேதம் சொல்லுது நற்கிரியைகள் செய்கிறவங்க அதுக்குரிய ரிவார்டு வச்சிருக்கார் கர்த்தர். ஆகவே நாம் எதை செய்தாலும் நற்கிரியைகளையே செய்யணும். யாரையும் பார்த்து அது எப்படி போகுது அப்படின்னு விட்டுறாம நம்ம do good things. அதனால ஏமாத்துறதா நல்லா இருக்கான், இப்படி பேசுறதா நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நாம நினைக்காம நற்கிரியைகளையே செய்யணும். வேலையில நற்கிரியைகள், குடும்பத்துல நற்கிரியைகள், பிள்ளைகளுக்கு நற்கிரியைகள். பாருங்க, கெட்டகுமாரெல்லாம் எவ்வளவு மோசமா திரும்பி வந்தாலும் அப்பா நற்கிரியை செய்யற. நம்ம எல்லாம் அடிச்சு என்ன செஞ்சிருவோம்ல, ஆனா ஆண்டவர் சொல்ல நற்கிரியைகள். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு முறை ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து விட்டார்கள் அல்லவா, அவள் மேல் கல்லெறியும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த நற்கிரியை அவளையும் செய்கிறார், அவளை மன்னித்து அணைத்து கொடுக்கிறார். அப்ப நற்கிரியைகள் செய்கிற முக்கியம். ஆகவே சொந்த போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும், சொந்த போகாமல் நன்மை செய்ய வேண்டும், உபத்திரங்களில் சோர்ந்து போகக்கூடாது, கடிந்து கொள்ளுதலில் சோர்ந்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் ஆபத்தில் சோர்ந்து விடக்கூடாது, நற்கிரியைகளில் சோர்ந்து விடக்கூடாது. யோசுவாவின் புத்தகம் 5:1 சொல்லுகிறது, கானானியர்கள் தான் சோர்ந்து போவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது வழியில கானானியர்லாம் இருந்தாங்க. அவங்க இஸ்ரேலரை கண்டு சோர்ந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோபினுடைய வாழ்வில் சொல்லுகிற என் உள்ளந்திரியங்கள் சோர்வு விட்டது அப்படிங்கிறார். எபிரேயர் 12 ஆத்துமா சோர்ந்து போகிறது. மத்தேயு 15:32 பார்க்கிறோம், பட்டினி பலவீனங்கள் சோர்வை உண்டாக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவரை பற்றி ஒரு வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஐசாயா 40:28 அநாதி தேவன் சோர்ந்து போதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் he never faints. அவர் அவ்வளவு உற்சாகமா இருப்பார் எப்பொழுது. அப்ப நம்மளும் அப்படிதான் உற்சாகமா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போனீர்களோ, நன்மை செய்யறதுல சோர்ந்து போனீங்களா, உத்தரங்களை பார்த்து சோர்ந்து போனீர்களோ, கடிந்து கொள்ளுதல்ல சோர்ந்து போனீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதிருங்கள். faint not. ஆகவே ஐசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து பொருளுக்கு அவர் பலன் தருகிறார். நம்முடைய வாழ்வில் சோர்வை கொண்டு வருகிற மனிதர்கள் இருப்பார்கள், சூழ்நிலைகள் இருக்கும், சில ஐக்கியங்கள் இருக்கும், சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம எப்பொழுதும் சோர்ந்து போகிற மனிதர்களோடு ஞானமா இருக்கணும். நம்ம எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற ஆட்களோடு இருக்கணும். அதுபோல சூழ்நிலைகள், நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற சூழ்நிலைகளில் கவனமா இருக்கணும். ஃபெலோஷிப், ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப், இந்த டீம் குரூப் எல்லாம் எப்படி இருக்குது, நம்மளை பலப்படுத்துறதோட இருக்கணும். இப்படி நாம இருக்க படிக்கணும். எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், பரிசுத்த ஆவியானவர், ஊழியர்களுடைய ஐக்கியம், இதுதான் நம்மளை பலப்படுத்தும். நல்ல தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரரோட ஐக்கியம் வந்தீங்கன்னா உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நாம் பலன் அடைவோம், சோர்ந்து போகாமல் இருப்போம். இப்படி சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Pray persistently. Remember God's promises. Seek God's guidance. Don't be faint. Don't lose your heart. Don't become discouraged. சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கரங்களை வைத்து He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, Every tongue confess that Jesus Christ is Lord.
Lord. He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow. Every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. இயேசுவே ஆண்டவர் அவர்தான். He has Risen from the dead and He is Lord. Every knee shall bow. every tongue confess that Jesus Christ is Lord. கரங்களை வைத்து இயேசுவே இயேசுவே எத்தனை பேர் நம்மை விட்டு போனாலும் பிரிந்தாலும் நம்மோடு இருக்கிற ஒருவர் உயிர்த்தெழுந்தவர். கால்கள் யாவும் உடைந்தும் கால்கள் யாவும் போகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இப்பொழுது வசனத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஊழியத்தில் சோர்ந்து போயிருந்தாலோ, குடும்பத்தில் சோர்ந்து போயிருந்தாலோ, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போயிருந்தாலோ, இப்பொழுதே அவர்களை பலப்படுத்தும். உங்களுடைய அக்கினி அவர்கள் மேல் இறங்கட்டும். ஜெப வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். ஜெப மகிமை இறங்கட்டும். strengthen them, enable them. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். கை குழந்தைகளை பலப்படுத்தும், கர்ப்பஸ்திரிகளை பலப்படுத்தும். ஓ தேங்க்யூ ஃபாதர். குடும்பங்களில் நம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் நம்முடைய ஒளியினாகி நான் நம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அல்பாவும் மேகமான தேவனுடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பலன் அடையட்டும். சோர்ந்து போன எல்லாரும் பலனடைய வரலாக. தொடர்ந்து ஓடட்டும். தொடர்ந்து உமக்கு கிரியை செய்யட்டும். தொடர்ந்து உமக்கு மகிமையாக இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய அக்கினி இறங்கட்டும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட். டச் தம் இன் ஜீசஸ் நேம். தொடும் பலவீனமான சரங்களை தொடும். எந்த இடத்துல அவர்களுக்கு தேவையோ கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். பலப்படுத்தும். சகாயம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.